அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது முத்திரை. முத்திரையோட பெயர் அதோமுக முத்திரை. நம்ம ஆசனங்களுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோமுக ஸ்வானாசனம், ஊர்துவமுக ஸ்வானாசனம் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதோமுக ஸ்வானாசனம் இந்த பர்வதாசனம் இருக்கும் இல்லையா, பர்வதாசனம் மாதிரியே பண்ணுறது, மவுண்டைன் போஸ். அது இந்த மாதிரி மவுண்டைன் போஸ் பண்ணுறது நம்ம அதோமுக ஸ்வானாசனம் சொல்லுவோம். அது மாதிரியே இந்த முத்திரை இருக்கிறதுனால இந்த இதுக்கும் பெயர் அதோமுக முத்திரை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசனாக்கு, அதோமுக ஸ்வானாசனாக்கு ஆசனாக்கு டவுன்போர்ட் ஃபேஸிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக் பார்த்தீங்கன்னா அது காலையில் எழுந்தவனே நல்ல ரெண்டு கால்களை முன்னாடி நீட்டி வச்சு நல்லா அப்படியே ஒரு பெண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணும். அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதான் அந்த அதோமுக ஸ்வானாசனம், டவுன்போர்ட் ஃபேஸிங் டாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது மாதிரியே இந்த முத்திரை இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடது கையில் இந்த 4 விரல்கள் அப்படி கீழ் நோக்கி இருக்கணும். இந்த முட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியே இப்போ நம்ம வலது கையில் இப்படி வைக்க போகிறோம். இந்த 4 முட்டியும் இந்த 4 முட்டி சின்ன முட்டி இருக்குது, அது நல்லா இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். விரல்கள் எல்லாமே இப்படி சேர்ந்துருக்கும். இப்போ இந்த கட்டை விரலை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி டச் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். பட் ஆனால் ஆக்சுவலாக இப்படி வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக லைட்டாக அப்படி டச் பண்ண, ஃபுல்லாக அப்படி ரொம்ப அப்படி டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நுனியை மட்டும் லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கீழ் நோக்கி வைக்க போகிறோம். இந்த விரல்களில் அதாவது கட்டை விரல், அந்த அது அக்னி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபயர் எலிமெண்ட் இப்படி கீழ் நோக்கி இருக்கணும். வச்சுட்டு நம்ம வயிற்று பகுதி கிட்ட இப்படி வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபயர் எலிமெண்ட்டை அதிகப்படுத்தும். ஃபயர் எலிமெண்ட்னு அக்னி, அதாவது இது அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்படி வைக்க போகிறோம், கீழ் நோக்கி வைக்க போகிறோம். இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இந்த முத்திரையை வயிற்று பகுதியில் தான் வைக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ரா, மணிப்பூர சக்ரா வயிற்று பகுதியில் இருக்கும். அதை கரெக்டாக உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளோட உடலில் செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அதுலனால தான் நமக்கு நிறைய டிஸார்டர்ஸ், டிசீஸ் எல்லாம் வருது. அது எல்லாமே கரெக்டாக சமநிலையில் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்காக தான் நம்ம இத்தனை முத்திரைகள், ஆசனங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அது அந்த சக்ராவை கரெக்டாக ஆக்டிவேட் ஆக வைக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக செக்ரேட் பண்ணணும், சமநிலையில் இருக்கணும். அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, சமநிலையில் இருக்கணும். இது பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டவிரல் அக்னி அதை நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் பண்ண தரும். அதனால டைஜஷன் ப்ராசஸ் அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா வயது ஆக ஆக இப்போ ஒரு 50 வயது 60 வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்க இந்த தோஷங்கள் சொல்லுவாங்க பார்த்தா, ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க தோஷங்கள்லாம் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாத தோஷம் அதிகமாகிடும் வயசு ஆக ஆக. எல்லாருக்குமே அந்த 3 தோஷங்கள் இருக்கும். வாத தோஷம் அதிகமாகிடும். அது அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபயர் எலிமெண்ட் அக்னி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது கரெக்டாக சமநிலைக்கு நம்ம கொண்டு வரதுக்காக அவங்களுக்கு இது இந்த முத்திரை அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில முத்திரைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்க்கு நல்லது, அந்த மாதிரி இருக்கிற போது இது எல்லாம் கொஞ்சம் வயதினர்களுக்கு ரொம்பவே நல்லது. இது இன்னொரு தடவை நம்ம செஞ்சு பார்த்துடலாம். அதாவது 2 கைகளுமே இப்படி கீழ் நோக்கி வைக்கணும். விரல்கள் 4 விரல்களுமே கீழ் நோக்கி வைக்கணும். இது எல்லாமே சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். நம்மளோட கட்டை விரலை லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் கீழ் நோக்கி வச்சுட்டு வயிற்று பகுதியில் நம்ம வைக்க போகிறோம். வயிற்று பகுதியில் வைக்கும் போது ஃபுல்லாக அப்படியே அழுத்திட்டுலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். லைட்டாக அப்படி டச் பண்ணாலே நமக்கு போதும். உங்கள் மூச்சை அப்படியே நம்ம கவனிக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை ஒரு 30 நிமிடங்கள் செய்யணும். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும் போது இந்த கைகள் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கலாம். ஒரே நேரத்தில் அப்படியே வைக்க முடியாது. ஸோ ஒரு 5 நிமிடம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிடம் வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு 5 நிமிடம். இப்போ 30 நிமிஷம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 15 நிமிஷமாவது நீங்கள் வச்சு தான் ஆகணும். அது 15 நிமிஷமே நீங்கள் 3 தடவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முத்திரை எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.